முளைக்கட்டும் பற பற தெரிக்கட்டும் அல்ல பற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2 எக்ஸ்எம்எல் ஃபைலையும் அலைட்மோஸில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ அலைட்மோஸில் எதுவுமே பண்ண வேணாம், மொத்தமாக அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இருக்க இந்த பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் யூஸ் பண்ணாதீங்க, மோடு வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடிட் கே ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிமூவ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ண சொல்லும். நீங்கள் மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணிட்டு ரிமூவ் பிஜி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பிஎன்ஜி இமேஜாக அதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ரொம்பவே சிம்பிள். ரிமூவ் பிஜி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட் லோட் ஆகும். 2 செகண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே இருக்க டவுன்லோட் ஐக்கனை கிளிக் பண்ணி இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் இமேஜை வந்து இதே மாதிரியே பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எத்தனை இமேஜ் வந்து பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் 8 ஃபோட்டோ மட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நாம வீடியோவில் 8 ஃபோட்டோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 8 ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அந்த 8 ஃபோட்டோவுக்கு நீங்கள் பிஎன்ஜி இமேஜாக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 8 ஃபோட்டோவும் கரெக்டாக பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் அலைட்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலைட்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு எக்ஸ்எம்எல் ஃபைல் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், அதாவது மெயின் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும், எதெல்லாம் நம்ம வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து வரிசையாக நிறையா லேயர்ஸ் இருக்கும். பட் ஆனால் சாங்கை வந்து இருக்காது. அந்த சாங்கை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் ப்ரிவ்யூ லிங்க் இருக்குது. ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டு அந்த வீடியோவில் உள்ள ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து பண்ணிக்கோங்க. அதாவது அந்த வீடியோ ஆட் பண்ணி மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வீடியோவில் ஆடியோ தனியாக வந்துடும். ஸோ அப்படி தனியாக வந்ததுக்கப்புறம் வீடியோ வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கடைசியில் இந்த ஆடியோ இருக்கிற மாதிரி அப்படியே கடைசியில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடிட் பண்ணும்போது இந்த ஆடியோ இடையில இருந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நாம் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆடியோவை இது மாதிரி மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோ பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 லேயர் இருக்கும். அதாவது ஃபோட்டோன்னு இருக்க இடத்துல நீங்கள் ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணணும். அதே அந்த ஃபோட்டோவோட பிஎன்ஜி இமேஜை மேலே பிஎன்ஜின்னு போட்டிருக்க இடத்துல பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட். இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்பவே சூப்பராக வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோன்னு போட்டிருக்க லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ள போய்ட்டு ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி, இல்லை அந்த லேயரை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஃபோட்டோவை ஆட் பண்ணி அந்த லேயர் இருந்த இடத்துலையே இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவை கொண்டு வந்து வச்சுக்கணும். அவ்வளோதான். ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நீங்கள் டெலீட் பண்ண லேயர் எங்கே இருந்துச்சோ, அதாவது ஃபோட்டோன்னு போட்டிருந்த லேயர் தான் டெலீட் பண்ணியிருப்பீங்க. அந்த லேயர் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் நெக்ஸ்ட் புக் மார்க் வரைக்கும் இந்த இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதில் எஃபெக்ட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி கரெக்டான இடத்துல இமேஜை செட் பண்ணாவே போதும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜோட பிஎன்ஜி இமேஜ் வந்து நம்ம பிக்சார்ட்டில் போட்டு எடிட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதை வந்து இந்த பிஎன்ஜி இமேஜ் போட்டிருக்க அந்த லேயரில் நாம் வந்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி இமேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாவே போதும், கரெக்டாக இருக்கும். இமேஜ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட் ஆகும். ஸோ அதனால் இமேஜை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி இமேஜை ஜஸ்ட் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் இருக்க அந்த இமேஜில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அந்த பிஎன்ஜி இமேஜை ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லிரிக் வந்து எந்த இடத்துல தெரியணுமோ, உங்களுக்கு இல்லை ஹைடாக இருக்குது லிரிக் அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு அதை ட்ராக் பண்ணி இல்லை மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். எந்த இடத்துல அந்த லிரிக் வந்து ப்ளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே அப்படியே தான் நான் ஃபுல்லாக டேரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதில் உள்ள ஃபாண்ட் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதை வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து இருக்க எல்லா இமேஜையும் நீங்கள் ஜஸ்ட்டு டெலீட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி இப்படி ஆட் பண்ணி கரெக்டாக நீங்கள் எந்தெந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணணுமோ அதை வந்து பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிடலாம்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து 2வது இமேஜ வந்து ஆட் பண்ணி அதுக்குரிய பிஎன்ஜி இமேஜ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது பேக்ரவுண்டில ஆட் பண்ணியிருக்க இமேஜோட பிஎன்ஜிய தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். வேற பிஎன்ஜி இமேஜ வந்து ஆட் பண்ணிறாதீங்க. அத மட்டும் கரெக்ட்டா பார்த்து ஆட் பண்ணி, கரெக்ட்டா பேக்ரவுண்டில இருக்க அந்த இமேஜ்லயே கரெக்ட்டா இந்த பிஎன்ஜி இமேஜையும் செட் ஆகணும். அந்த மாரி நம்ம ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லிரிக்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்ட்டா இல்ல, வேற இடத்துல மூவ் பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளே ஆகணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதே மாரி அடுத்தடுத்து இருக்க எல்லா இமேஜையும் கரெக்ட்டா வந்து எடிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு 3 இமேஜ் வந்து எடிட் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, 2வது ப்ராஜெக்ட் அதாவது கேமரா வியூன்னு சொல்லிட்டு 2வது எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபைலுக்குள்ள போய் அதில உள்ள கேமரா ஆப்ஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து காப்பி பண்ணி இந்த மெயின் ப்ராஜெக்ட்ல வந்து கொண்டு வர போறோம். ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்க, எல்லா இமேஜையும் எடிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 2வது எக்ஸ்எம்எல் ஃபைலை இம்போர்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கேமரா வியூன்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா, இது மாரி தான் இருக்கும். ஒரு 8 கேமரா வியூ ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த மாரி லாங் பிரஸ் பண்ணி ரைட் சைடு இருக்க மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி காப்பி லேயர் குடுத்தீங்க அப்படின்னாக்கா, இதில உள்ள எல்லா லேயரும் காப்பி ஆயிரும். இப்போ மெயின் ப்ராஜெக்ட்டுக்குள்ள போயிட்டு, ஃபர்ஸ்ட்டு அதாவது வீடியோ ஸ்டார்ட்டிங்கில வச்சுட்டு மேல இருக்க இந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் குடுத்தீங்க அப்படின்னாக்கா, இங்க நீங்க ஆட் பண்ண அந்த கேமரா வியூ ஆப்ஷன் வந்து இங்க வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்போ ரைட் சைடு இருக்க இந்த கேமரா வியூ வந்து எனேபிள் பண்ணி வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பார்க்குறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நாம அலைட் மோஷன்ல எடிட் பண்ண வேண்டியது எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதில சில சேக் எஃபெக்ட், கேமரா வியூ ஆப்ஷன் இன்னும் நிறைய நான் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அலைட் மோஷன்ல இருந்து இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கேப்கட் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, கேப்கட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட என்ன விபிஎன் இருக்கோ அந்த விபிஎனை வந்து கனெக்ட் பண்ணிட்டு, கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்குள்ள போயிட்டு, இப்போ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண இந்த வீடியோ வந்து இங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில என்னென்ன எஃபெக்ட்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கில இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில உள்ள எஃபெக்ட் 2 எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கேமரா மூவ்மெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்ட வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அத ஆட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் வந்து குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இந்த எஃபெக்ட்ட வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில ஃபர்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிளர் ஆப்ஷன வந்து ஃபுல்லா வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 0ல வந்து கொண்டு வச்சுக்கோங்க. அடுத்து க்ளோவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 0லயே வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து சைஸ வந்து நல்லா வந்து கம்மி பண்ணுங்க. ஒரு 10 இல்ல 8 இது மாரி வந்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்டென்சிட்டியும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்பீடையும் கூட நல்லா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5, இது 4 இது மாரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அத வந்து வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டிய ஒரு 14, 15 வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன குடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அது எந்த எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். இத வந்து கரெக்ட்டா வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, பேக் வந்துட்டு எஃபெக்ட் ஆப்ஷன்ல போயிட்டு, வீடியோ எஃபெக்ட்ல போயிட்டு, ட்ரெண்டிங்லயே தான் இருக்கும் இந்த எஃபெக்ட்டும். ஜஸ்ட் கீழ அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னாக்க, சேக்குன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் சேக் எஃபெக்ட் தான். அந்த எஃபெக்ட்ட வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதிலயும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, ஸ்பீட வந்து கம்மி பண்ணி ஒரு 7, 8 இது மாரி வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து 9 வச்சிருக்கேன். அது கீழ இருக்க இன்டென்சிட்டியும் மேல என்ன வேல்யூ வச்சீங்களோ, அதே வேல்யூவ இன்டென்சிட்டியும் வைங்க. அது வந்து பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்கும். வச்சதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட்டையும் வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.